ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இனிமையான வெள்ளிக்கிழமையில் உன்னை தேடி உன் ஆஞ்சநேயர் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேட்பாயா என் தங்கமே? வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாமே உருவாக்கியதாக இருக்க வேண்டும், பிறர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. என் தங்கமே, வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை. அனைத்தும் திரும்பவும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு துணிவோடு போராடி வா. நிச்சயம் வெற்றி உனக்கே. எல்லாமே ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடக்கின்றது. உனக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது, தீயது நடந்தாலும் அதற்கான ஒரு காரணம் இருக்கின்றது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுப்பு, பொறுமை, உழைப்பு, பொறுமை இவையெல்லாம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உன்னுடைய தரத்தை தாழ்த்தி யாருடைய அன்பையும் பெற நீ முயற்சிக்காதே. அந்த அன்பு நிலையற்றது என்பதை நீ புரிந்து கொள். தனக்கு எல்லாம் தெரியும் என்று திமிராக திரிபவன் தான் முட்டாள். அந்த முட்டாள்தனமே அவனை அகல பாதாளத்தில் தள்ளிவிடும். செய்த உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறிற்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிறைந்திருப்பார்கள். பள்ளம் ஒன்றில் விழுந்த பிறகுதான் யார் மேலே நின்று கை கொடுக்கிறார்கள், யார் கைதட்டி சிரிக்கிறார்கள் என்பது உனக்கு தெரிய வரும். மனிதனின் மறுபக்கத்தை அறிய பல கஷ்டங்கள் தேவைப்படுகிறது என் குழந்தையே. உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட மிகவும் சிறந்தவை. என் தங்கமே, நான் உன்னிடம் சொல்லியபடி உன்னுடைய வேலைகளை முடித்து கொடுக்க நான் தயாராகி விட்டேன். நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம். நான் இருக்கின்றேன். உன்னுடைய வீட்டில் விளக்கேற்றி விட்டேன். இனி எல்லாம் உனக்கு நல்ல காலமே. மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே, உன்னுடைய கரம் பற்றி விட்டேன். இனி எந்த சூழ்நிலைகளிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது. நீ அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, உனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன். ஏனென்றால் நான் உன்னுடைய தந்தை. ஒரு தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய குழந்தைக்கு எது நல்லது என்று. நான் துணை இருக்கின்றேன் என் பிள்ளையே. இனி உனக்கு எதற்கு கவலை? இனி உன்னுடனே இருப்பேன் என்று சொன்னவர்கள் உன்னை பாதியிலேயே விட்டு சென்ற பிறகு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. ஏன் பயப்படுகின்றாய்? தைரியமாக இரு. என்னையே நம்பி என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் குழந்தைகளின் மீது எப்பொழுதும் என்னுடைய கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை தவிர அமைதியை விட மேலான முயற்சி வேறெதுவும் இல்லை. உன்னுடைய பிரார்த்தனைகள் பலன் தரப்போகிறது. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும். உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும். என்னை சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய வேலைகளை பூர்த்தி செய்து தருவது என்னுடைய கடமையாகும். நீ அழாதே என் பிள்ளையே. நீ அழுதால் என்னுடைய நெஞ்சம் தாங்காது. உனக்காகத்தான் உன் ராமதூதன் உன்னை பார்க்க வந்தேன். இனி உன்னுடனே இருப்பேன். எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். குழந்தையே, இத்தருணத்தில் உனக்கு என்ன தேவையோ அதுவாகவே நான் உன்னை தேடி வருவேன். ஆக உன்னிடம் வருவது என்று நான் அன்றே முடிவெடுத்து விட்டேன். இதற்கான கால நேரங்கள் இப்பொழுதுதான் கனிந்துள்ளது. காத்திரு என் கண்மணி. நான் உன்னை காணும் காலம் வெகு விரைவில் வரும். இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு சென்றவர்கள் மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டாமா? மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டாமா? இவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும். நான் உன்னை சந்திக்கும் தருணத்தில் எல்லாமே உனக்கு கைகூடி வரும்.
நீ ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி, நீ காத்திருந்த செய்தி உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை மோதி பார்க்க ஆசைப்பட்டார்கள், ஆனால் முடியவில்லை. உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா? உன்னுடைய கர்ம பலன்களே முக்கியமான காரணமாகும். நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இவ்வாறான செயல்களில் ஈடுபட முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. என்னை மீறி ஒரு துரும்பும் உன் மீது படாது என் குழந்தையே. அதனால் தைரியமாக இரு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இல்லையே உன்னுடைய இப்பொழுதைய வாழ்க்கை மாசு நிறைந்த துன்பத்தில் கலங்கியிருக்கலாம். ஆனால் கலங்கியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் மேலோங்கி வரும். நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளும் அப்படிதான். நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளை மோசமாக இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளாதே. எனக்கு நேரம் சரியில்லை, என்னுடைய கால நேரம் எனக்கு கூடி வரவில்லை என்று சொல்வதை இன்றோடு நிறுத்து. உண்மையில் நீ இப்பொழுது அனுபவம் என்ற முத்தை கடலுக்கு சென்று எடுத்து வரும் காலம் இது. சிற்பிக்களை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். நீ விரைவில் உன் முத்துக்களை எடுப்பாய். இது என் சத்திய வாக்கு. முத்தெடுக்கும் நேரத்தில் நீ மூழ்கிவிடவும் மாட்டாய். உன்னை பத்திரமாக கரை சேர்க்க உன் அப்பா நான் இருக்கின்றேன். முடியாது, இது என்னால் முடியாது, இது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்காது என்ற முடிவை நீ எடுத்து விட்டதால்தான் இதுவரை உன் வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் நடக்கவில்லை. முடியும், என்னால் எல்லாம் முடியும் என்று நினைக்க ஆரம்பித்து விடு. அதற்காக என் அப்பா எதையும் செய்வார் என்ற எண்ணத்தை உன் மனதில் நிலைநிறுத்து. அதற்கான எல்லாவற்றையும் கொடுத்து, நீ வேண்டிய அனைத்தையும் கொடுத்து உன்னை கோபுர உச்சியில் அமர வைப்பதற்காக அப்பா என்றும் உன்னுடனே இருக்கின்றேன். அப்பா என்னுடைய வார்த்தைகளை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் எடுத்துக்கொள். நாவில் தோன்றும் சொற்களில் பேரருளை நீ பெறுவாய். உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். உனக்கான எல்லாமும் உனக்கு கிடைத்துவிடும். எதற்காகவும் அஞ்சாதே. உனக்காகவும் குடும்பத்தோடும் உன்னுடனும் நான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது என்னுடைய அப்பா என் கூட இருப்பார், என் காயத்தை போக்குவார் என்று உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது அப்பா அவர்கள் முன்னிலையில் என்னை பெரிதாக்குவார் என்றும் என்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் என்றும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது என் அப்பா என்னை அவர்கள் முன் நியாயப்படுத்துவார் என்றும் மனதில் உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அமைதியாக இரு. உன் அமைதிக்கும் பொறுமைக்கும் நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கத்தான் போகிறேன். உன்னுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் சரியான காலம் கனிந்து விட்டது. உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி.